அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, கீரையில தொக்கு செய்யறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எந்த வகையான கீரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அரைக்கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை எந்த வகையான கீரையும் நம்ம பயன்படுத்தி இந்த தொக்கு செய்யலாம். ரொம்ப அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு தண்டுக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதுலயும் சிவப்பு நிறமான கீரை. இந்த தண்டுக்கீரையினுடைய அந்த வேர் பகுதியை கட் பண்ணி நம்ம வெளியில எடுத்துரலாம். அந்த இடைப்பட்ட தண்டு பகுதியை நம்ம புளிக்குழம்புலையோ அல்லது கருவாட்டு குழம்புலையோ சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கீரை தொக்கு செய்வதற்கு நமக்கு அந்த இலைகள் மட்டும் போதுமானது. அதனால இலைகளை நான் எடுத்து தண்ணியில போட்டு கழுவி சுத்தப்படுத்தி அதை பொடி பொடியா நறுக்கி ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். அது போக நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தக்காளி சைஸ் பெருசா இருந்தா ஒரு தக்காளி போதும். சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பற்கள் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு அல்லது நம்ம ஒரு 100 கிராம் அப்படி எடுத்துக்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னா, இப்போ அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறேன். அதில் நம்ம பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து வதக்குறேன். அதுக்கு அடுத்து நாம இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ண தக்காளியை அதில் சேர்த்து நம்ம வதக்கிட்டு, இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி கீரையை அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். கீரை நல்லா வெந்து வந்திருக்கக்கூடிய அந்த நிலையில இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றாற் போல மிளகாய் தூள், அந்த கிரேவி கொஞ்சம் திக்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக குழம்பு மசால் பொடி 2 டீஸ்பூன் இது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த கிரேவி நல்லா சுருண்டு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய அந்த நிலையில நாம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தொக்கு கீழே இறக்கி வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம சாதத்தோட சாப்பிட்டுக்கலாம், அல்லது நம்ம சப்பாத்தி, பூரி அதுக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.